ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே எமோஷ்னலான ரொம்பவே பரபரப்பான அட்வென்ச்சர்ஸ் நிறைந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1925 அலஸ்காவில் நோம்ங்கிற கிராமத்தில் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு பனி புயல் வருது. அதனாலேயே அந்த கிராமத்தில் டெம்பரேச்சர் -40°C கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இந்த டைமில் நம்ம ஊரில் எப்படி கொரோனா வந்ததோ அதே மாதிரி அங்கே டிப்தீரியாங்கிற மர்ம காய்ச்சல் வருது. இந்த காய்ச்சலில் அந்த கிராமத்தில் உள்ள யாரை பாதிக்குதுன்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளை தான் அதிகமாக பாதிக்குது. இதுக்கு குழந்தைகள் இறக்கவும் நேரிடுது. இதுக்கான தடுப்பு மருந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா நோம்ங்கிற கிராமத்துல இருந்து 600 கிலோமீட்டர் தள்ளி இருக்க லேனாங்கிற கிராமத்தில் தான் இருக்குது. கடுமையான பனிப்பொழிவு காரணமாக அந்த கிராமத்தில் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே இல்லாமல் 600 கிலோமீட்டர் தள்ளி இருக்க லேனாங்கிற கிராமத்துலேருந்து அந்த தடுப்பு மருந்தை எப்படி இந்த கிராமத்துக்கு கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. நம்ம ஹீரோ தான் அந்த பகுதியிலேயே இருக்கக்கூடிய மிகவும் திறமையான ஒரு முஷர்னா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்லட்டு அப்படிங்கிற வண்டியை ஓட்டக்கூடியவர் தான். ஸ்லட்டுங்கிற வண்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாயெல்லாம் சேர்ந்து ஒரு வண்டியை இழுத்துட்டு போகும் இல்லையா, அந்த வண்டிக்கு பேர் தான் ஸ்லட்டு. அந்த வண்டியை ஓட்டுறவர் தான் நம்ம ஹீரோ. இவ்வளோ திறமையாக இருக்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லட்டு அப்படிங்கிற வண்டியை லீட் பண்ணக்கூடிய டாக் தான். அந்த டாக் பேர் தான் டோகோ. டோகோவும் ஹீரோவும் சேர்ந்துக்கிட்டு 600 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற அந்த லேனாங்கிற கிராமத்துல இருந்து அந்த தடுப்பு மருந்தை எப்படி இவ்வளோ பனிப்பொழிவுக்கு நடுவில் கொண்டு வராங்க, இடையில என்னென்ன பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டோகோவுக்கும் ஹீரோவுக்கும் உள்ள எமோஷனலான ஸ்டோரியை சொல்லக்கூடிய கதை தான் இந்த டோகோ. இந்த மூவியை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ மூவிக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மலை சிகரங்களை காமிக்கிறாங்க. அது ஃபுல்லாகவே வெண்பொருவை போத்தின மாதிரி ஃபுல்லாக பனியால் மூடப்பட்டிருக்குது. அப்போ ஒரு வண்டி ஸ்லட் போயிட்டு இருக்கு. அந்த ஸ்லட்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ இருந்தால் அந்த வண்டியை யார் லீட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டோகோ தான் லீட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அவங்களோட டாக்ஸும் அந்த ஸ்லெட்டை ஓட்டிட்டு அவங்க கிராமத்துக்கு நோம் நோக்கி போயிட்டு இருக்காங்க அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு. அப்போ திடீர்னு டோகோ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சடனாக நிற்கிது. சடனாக நின்றுட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்க்குது. பின்னாடி திரும்பி பார்த்த டோகோ என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம வேகமாக அவங்க கிராமத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்குது. கடைசியாக அவங்க கிராமத்துக்குள்ளே வந்துடுறாங்க. கிராமத்துக்குள்ளே வரும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெருவே வெறிச்சோடி இருக்குது. அங்கே அவரோட ஃப்ரெண்ட் நிற்கிறாரு. ஹீரோ அவர் ஃப்ரெண்டு கிட்ட என்ன யாரையுமே காணோம், ஏன் தெருவே வெறிச்சோடி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் அதாவது நம்ம பகுதியில் டிப்தீரியாங்கிற ஒரு நோய் பரவிக்கிட்டு இருக்குது. அதனால பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்குது. அதனால நீ அந்த கூட்டத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேயர், டாக்டர், அதெல்லாம் முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே அந்த கூட்டத்தில் இருக்காங்க. சரி, அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிப்தீரியாங்கிற நோயோட சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காரு. கூடவே என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக இதுக்கான தடுப்பு மருந்து இருக்குது. ஆனால் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோம்ங்கிற கிராமத்துலேருந்து 600 கிலோமீட்டர் தள்ளி இருக்க லேனாங்கிற கிராமத்தில் இதுக்கான தடுப்பு மருந்து இருக்குது அப்படிங்கிறத இந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு மக்கள்கிட்ட. தடுப்பு மருந்தை ட்ரெயினில் கொண்டு வரலான்னு பார்த்தாலும் இந்த கடுமையான பனிப்பொழிவு புயல் காரணமாக டிரான்ஸ்போர்ட் எதுவும் ஒர்க் ஆகலை. பிளேன் ரெடி பண்ணாலும் இந்த மாதிரியான வெதர் கண்டிஷனில் பிளேனும் ஒர்க் ஆகாது. அதனால முஷர் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. இங்கே இருக்க முஷர்ஸ் எல்லாருமே யாரை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்லாவையும் டோகோவையும் தான் பார்க்குறாங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கிறவே மிகவும் திறமையான முஷர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவும் அவருடைய டாகான டோகோவும் தான். ஊர் தலைவர், மேயர், டாக்டர் இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்லா கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க செப்லா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே செப்லா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது வரலாற்றிலேயே ரொம்ப இதாக பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க போகுது, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வருஷமாக என்னோட டோகோ ஒரு பனி புயலை பார்த்து பயந்ததே கிடையாது. ஆனால் இன்னைக்கு திரும்பி பார்த்து ஒரு செகண்ட் கூட நிற்காம கிராமத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நின்றுச்சு. இதுல இருந்து இந்த புயலுக்கான சீரியஸ்னஸ் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்றாரு. என்ன ஆனாலும் இதை நீங்க 2 பேரும் தான் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அதுக்கு செப்லா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இது தற்கொலைக்கு சமம், இது என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுறாரு. அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு டாக்டர் வராரு. என்ன போற வழியில ஹாஸ்பிட்டல்ல விட்டுருப்பா அப்படின்னு சொல்றாரு. சரி டாக்டர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்லட்ல செப்லா அவரை ஏத்திக்கிறாரு. டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் செப்லா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட விண்டோ வழியா உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல் குழந்தைங்க எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவருக்கு ஒண்ணுமே என்ன செய்யறது என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியல. வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோகோ மற்ற நாய்ங்க கூட விளையாடிட்டு இருக்கு. இவர் அவரோட ஸ்லட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல அவங்க ஒய்ஃப் வந்துடுறாங்க. ஒய்ஃப் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாரு. இருந்தாலும் அவங்க ஒய்ஃப்க்கு டவுட் இருக்கு. இவர் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. நைட் தூங்க போயிடுறாங்க. தூங்க போனதுக்கு அப்புறமே அவங்க ஒய்ஃப் கிட்ட ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னு
ஹீரோ வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமத்து குழந்தைங்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு உடனே வந்துட்டு சரி எவ்வளவோ புயல் வந்திருக்கு, அதுல இருந்து தப்பிச்சிருக்கோம், ஸோ இதையும் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே நீங்க கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, நம்ம டோகோக்கு வந்து 12 வயசு ஆச்சு, ஆல்ரெடி வயசாயிடுச்சு, அதனால டோகோவை விட்டுட்டு வேற ஒரு டாகை வந்துட்டு லீட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. உடனே அவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து என்ன சொல்றாருன்னா, டோகோவும் நானும் சேர்ந்தாதான் பர்ஃபெக்ட், இல்லைன்னா டோகோ இல்லாம நான் திரும்ப உயிரோட வருவானாங்கிறதே சந்தேகம் தான், அதனால டோகோ இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஊரோட மேயர் வந்து நம்ம செப்லாவை பார்க்கறதுக்கு வராங்க. வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏர் டிரான்ஸ்ஃபர், அதாவது ஏரோப்ளேன் வந்து கேட்டிருந்தாங்க, பட் அது வந்து பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, உங்களை விட்டா எங்களுக்கு வேற வழியே இல்லை, ஸோ நீங்க தான் போய் ஆகணும் அப்படிங்கிற முடிவை வந்து சொல்றாங்க. அன்னைக்கு ராத்திரி வந்துட்டு என்ன பண்றாருன்னா, செப்லா வந்துட்டு டோகோ கிட்ட போய் பேசுறாரு. டோகோ கிட்ட போய் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, நான் சொல்றதான் நான் செஞ்சாக்கணும், அதனால நீங்க காலையில் கிளம்புறதுக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி விடியற் காலையில என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்லா வந்துட்டு ரெடி ஆயிடுறாரு. அதே மாதிரி அவரோட வண்டியான ஸ்லட்டையும் ரெடி பண்ணிடுறாரு. இதை யார் லீட் பண்ண போறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம டோகோ தான் லீட் பண்ண போகுது. அவங்க ஒய்ஃப் வந்துட்டு செப்லாட் வந்து பேசுறாங்க, போயிட்டு பத்திரமா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர்கிட்ட சொல்லிட்டு டோகோ கிட்ட போய் பேசுறாங்க. டோகோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவரை நீ பத்திரமா கூட்டிட்டு வரணும், அவர் மட்டும் பத்திரமா வரக்கூடாது, நீயும் பத்திரமா எனக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அதாவது செப்லாவும் அவங்களோட டாக்ஸ் எல்லாரும் அந்த ஸ்லட் வண்டியில வந்து கிளம்புறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அதாவது செப்லாவும் அவங்களோட டாக்ஸ் எல்லாரும் அந்த ஸ்லட் வண்டியில வந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாமே அவங்க வந்து கங்க்ராட்ஸ் பண்ணி வழி அனுப்புறாங்க. எல்லாருமே என்ன சொல்லி கரகோசம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டோகோன்னு சொல்லிட்டு கங்க்ராட்ஸ் பண்ணி வழி அனுப்புறாங்க. அவங்க வந்துட்டு இப்போ கிராமத்தை விட்டு கிளம்பியாச்சு. கிராமத்தை விட்டு கிளம்பினோடனே அவங்க வந்துட்டு முதல் வேலையா அந்த பனிப்புயலை வந்து கிராஸ் பண்ணி போகணும். அந்த பனிப்புயலை பார்த்தோன்னே பின்னாடி இருந்த எல்லா டாக்ஸும் கொஞ்சம் பயப்பட மாதிரி தெரியுது. இருந்தாலும் நம்ம டோகோ என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட பயப்படாம அந்த பனிப்புயல் நோக்கி முன்னேறி போய்கிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணி எங்க வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 12 வருஷத்துக்கு முன்னாடி டோகோ குட்டி டாகா இருந்தபோது எப்படி இருந்துச்சோ அந்த சீனுக்கு வராங்க. அங்கே வந்துட்டு அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெட்ரூமில் ஒரு குட்டி நாய் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவர் வந்து அவங்க ஒய்ஃபை வந்துட்டு ரொம்பவே கத்துறாரு. பெட்ரூம்குள்ளெல்லாம் டாக் வந்து அலோ பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அப்படி இருக்கும்போது நீ எப்படி டாக் வந்துட்டு பெட்ரூம்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் ரொம்பவே திட்டுறாரு. அதுக்கு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க இந்த டாக் வந்து ரொம்பவே பாவமாக இருக்குது, அது கால்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அது நேச்சர், இந்த அலாஸ்காவோட டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, அது உயிர் வாழ்றதும் இறந்து போகிறதும் அதோட கையில் தான் இருக்குது, இதை பற்றி நம்ம கவலைப்பட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இது கூடவே என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னும் எவ்வளோ நாள் உயிரோட இருக்க போகுதுன்னு தெரியல, இது மேலே ரொம்ப பாசம் வைக்காத, இந்த டாக் வந்து இன்னும் எவ்வளோ நாள் வந்து உயிரோட இருக்க போகுதுன்னு தெரியல, அதனால இது மேலே ரொம்பவே பாசம் வைக்காத, இது ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடியது மட்டும்தான் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க. உடனே அவங்க ஒய்ஃப்க்கு வந்துட்டு கோவம் வந்துட்டு, நீங்க வேணா ஒர்க்குக்கு பயன்படுத்திக்கோங்க, ஆனால் இந்த டாக் வந்து நான் வளர்க்க போறேன், நான் வந்து இதை வந்து பார்த்துக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி நாய் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா ஜாலியாக எனர்ஜெட்டிக்காக என்ன பண்ணுதுன்னா, இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. வேகமாக யார்கிட்ட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்லா கிட்ட போகுது. செப்லாட்ட போயிட்டு வேகமாக ஒரு காலுக்குள்ள பூந்து இங்கிட்டு வருது அங்கிட்டு போகிறது, அவரை சீண்டிக்கிட்டே இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட விளையாட எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இருந்தாலும் அவர்கிட்டே தான் அந்த டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த டாக் வந்து பயங்கரமா திட்டுறாரு, என்னமோ சொல்லி திட்டுறாரு. இருந்தாலும் அது கேட்கற மாதிரி தெரியல, அவரே சுத்தி வருது, அவர்கிட்டயே சேட்டை பண்ணுது. உடனே அவங்க வைஃபை பார்த்துட்டு, இதே இங்கே விட்டுருக்க, அந்த கிணறுலையாவது போட வேண்டியதானே அப்படின்னு சொல்றாரு. நான் எத்தனை வாட்டி போட்டாலும் அது திரும்ப பள்ளம் நோண்டி வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிணறுனா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சும்மா வேலி கட்டி வச்சிருக்கா, அந்த வேலியை வந்துட்டு பள்ளம் நோண்டி வெளியில வந்துருது அப்படிங்கறத அவங்க வைஃப் வந்து சொல்றாங்க. இந்த டாக் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல, இதை அங்க கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைஃபை சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க வைஃப் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசாம இந்த டாக் வந்துட்டு உங்க ஸ்லெட்ல சேர்த்துக்கோங்களேன் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கெல்லாம் இந்த டாக் வந்து ஒத்து வராது அப்படிங்கறத ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காரு அவங்க வைஃப் கிட்ட. இவர் உடனே ஸ்லெட்லாம் சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லவுமே அவங்க என்ன பண்ணாங்க, அதனால தான் நான் பெட்டா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாய்ங்கள்லாம் வேலைக்கு தான் ஆகும், நீ வந்து பெட்டாலாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்றாரு. அவங்க அதை பத்தி பெருசா கண்டுக்கிற மாதிரியே தெரியல. உடனே என்ன பண்றாரு, நீ இவ்வளோ சேட்டை பண்றியா, நாளைக்கு உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த டாகை. அப்படி அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டாக் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து வித்துறாரு. வித்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க வைஃப் வந்து மாடியில இருந்து பார்த்து அழுகுறாங்க. ஏன்னா இவங்க என்ன சொன்னாலும் அவர் கேட்க போறதில்ல, வித்து தான் தீர போறாரு. அதே மாதிரியே வித்துட்டாரு. அடுத்த நாள் காலையில என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு வேகமாக வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்து கூப்பிடுறாங்க, நீ நான் கொடுத்த காசு கூட நீ எனக்கு திருப்பி தர வேணாம், உன் நாயை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிருது. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, டோகோ எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அந்த பனிப்புயலை தாண்டிட்டாங்க. ஹீரோ வந்துட்டு டோகோ கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோகோ இப்போ வந்துட்டு ஒரு ஈஸி பார்ட் வந்து நம்ம வந்து தாண்டி வந்துட்டோம், இனிமேல் தான் நமக்கு கஷ்டமான ஒரு இதே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சரிவான ஒரு மலைப்பாதையில வந்து இறங்கிட்டு இருக்காங்க. இறங்கும் போது கண்ணில் வந்துட்டு பனி பட்டதுனால என்ன ஆகுதுன்னா, டோகோ வந்துட்டு ஒரு ராங் ரூட்டை எடுத்துருது. ஆனால் அந்த டோகோ வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிடுது. ஐடென்டிஃபை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தூரத்தில் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குங்கிறத நம்ம டோகோ வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுது. உடனே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிற்க பார்க்குது. பட் அது ரொம்ப சரிவுனால அதால நிற்கவே முடியல, சறுக்கிக்கிட்டே போகுது. இவரும் அந்த ஆபத்தை வந்து பார்த்துறாரு. பார்த்துட்டு எப்படியாவது இந்த வண்டியை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோடாரி அது இதுன்னு சொல்லி போட்டு எல்லாமே ஸ்டாப் பண்ண பார்க்குறாரு. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதனால என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில இருந்து குதிச்சு ஒரு லாக் மாதிரி போட்டு பிடிச்சிட்டு நின்னுறாரு. ஆனால் அந்த வண்டி ஸ்லெட் டோகோ எல்லாமே சேர்ந்து சறுக்கிக்கிட்டே போறாங்க.
கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சரிவோட பின் பாயிண்ட்ல, அதாவது கீழே விழுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி டோகோ வந்து கரெக்டாக நின்றுது. நின்னதுக்கப்புறம் அது மேலே ஏறி வரணும். அது ஏறி வர்றது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்க எல்லா டாகையும் கூட்டிட்டு வரணும். கூடவே அந்த ஸ்லட்டையும் மேலே கொண்டு வரணும். அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோகோ பயப்படாத, நான் இருக்கேன், மேலே ஏறு மேலே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்காரு. டோகோவும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்றதை கேட்குது. கஷ்டப்பட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சரிவில் இருந்துட்டு அந்த மற்ற நாய்ங்க மட்டும் இல்லாமல் அந்த ஸ்லட்டையும் சேர்த்து மேலே கொண்டு வருது. இந்த சீனை பார்க்கும்போது நமக்கே என்ன தோணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விழுந்துருமா அந்த நாய், விழுந்துருமா ஸ்லட் விழுந்துருமா, இவர் வந்து தப்பிப்பாரா அப்படிங்கிற ஒரு என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரில்லிங்லேயே நம்மளை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. டோகோவும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு அந்த மற்ற டாக் எல்லாத்தையும் கூட்டிட்டு அவரையும் காப்பாற்றி எங்கே வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க போகிற வழியில் ஒரு 2-3 இடங்கள் அவர் வந்து தங்குறதுக்காக ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் அவர் கவனிக்கிறாரு, டோகோக்கு வந்து காலில் அடிபட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ரத்தம் நிறையா போயிட்டு இருக்குங்கிறத கவனிக்கிறாங்க. சரி அங்கே போய் தங்குவோம், தங்கிட்டு காலையில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவெடுக்கிறாங்க. அங்கே ஒரு லேடி இருக்காங்க, அவங்க வந்து டோகோவை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. காலுக்கு கட்டெல்லாம் போட்டுட்டு பாட்டு பாடி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம ஹீரோக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து ஞாபகத்துக்கு வருது. ஃப்ளாஷ்பேக்கில் டோகோ என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இந்த டோகோ வந்து அப்போ என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுற்றிலும் கம்பி வேலி எடுத்து கீழே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, பள்ளம் தோண்டி அதில் வந்துட்டு பெரிய பெரிய கல்லாக வச்சு அடைச்சு, நீ இப்போ எப்படி வெளியே வர பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இப்போ எப்படி வெளியே வருவேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஸ்லெட்ல வந்துட்டு மற்ற நாயெல்லாம் பூட்டிட்டு கிளம்புறாரு அவரோட ஒர்க்கை பார்க்கறதுக்கு. டோகோவில் என்ன பண்ணுறதுனே தெரியல. நிறைய இடத்துல பள்ளம் நோண்டி வச்சிருக்கு. ஏன்னா அங்கெல்லாம் கல் வச்சிருக்கிறதுனால அதோட வெளியவே வர முடியல. என்ன பண்ணிருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கேட்டுக்கு உள்ள இருந்து வெளியில வர வரைக்கும் ஒரு சுரங்கப்பாதையே தோண்டி அந்த சுரங்கப்பாதை வழியா இந்த டாக் வந்து வெளியே வந்துருது. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டாகை வந்துட்டு டோகோ வந்துட்டு ஒரு இரும்பு வேலிக்குள்ள போட்டோம், அதெல்லாம் வர முடியாதுன்னு நினைச்சிட்டு ஜாலியா அவரோட டாக் கூட ஸ்லட்ல வந்துட்டு ஜாலியா போயிட்டு இருக்காரு. ஆனா நம்ம டோகோ என்ன பண்ணுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவரு அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே பாதி வழியில என்ன பண்ணுதுன்னா, இவருக்கு முன்னாடி அந்த டோகோ போய் நிக்குது. இவர் உடனே திட்டுறாரு, அட குட்டி பிசாசை எப்படி வந்தா, நீ எப்படி இவ்வளவு தூரம் பள்ளம் நோண்டி வந்த அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த டோகோ என்ன பண்ணுதுன்னா, அந்த ஸ்லட்ல இருக்க மற்ற நாய்கள் எல்லாத்தையும் வெறுப்பேற்றி அதை அங்கே இங்கேயுமா ஓட வைக்குது. அப்ப இந்த டோகோ என்ன பண்ணுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அங்க ஒரு மானை பாக்குது. அங்க மானை பார்த்தோன்னே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மான் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருச்சு. இந்த குட்டி நாய் ஓடுறத பார்த்தோன்னே அந்த ஸ்லட்ல இருந்த மற்ற நாய்களும் என்ன பண்ணுதுன்னா, அந்த டோகோ பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருச்சு. இவர் என்னதான் கத்துனாலும் அந்த டோகோ வந்து கேட்கவே இல்லை, அந்த மான் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஆத்துல போய் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுருது. இதுல வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்பவே கடுப்பாயிருது. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு பழைய பொருளை வைக்கக்கூடிய ஒரு குடோன் மாதிரி இருக்கும். அந்த குடோனில் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த டோகோ வந்துட்டு நல்லா பூட்டி லாக் பண்ணிடுறாரு. நீ வெளியில் வச்சா தானே பள்ளம் தொடி வர, இந்த ரூம்குள்ள எந்த வழியுமே கிடையாது, எப்படி வர நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரூம் வந்து லாக் பண்ணிடுறாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க. கேட்கறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ மோசமான ஒரு நாயை நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் தப்பிச்சு வருது, இந்த ரூம்ல இருந்து எப்படி தப்பிச்சு வருது நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் வந்துட்டு அந்த ரூம்ல போட்டு கூட்டினார் இல்லையா, அந்த டாக் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல, எப்படியாவது அவர்கிட்ட போயே ஆகணும், அதனால எங்கிட்டலாம் வழி கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூம் ஃபுல்லாக சுற்றி வருது. அப்பதான் அதுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பைப்லைன் தெரியுது. அந்த பைப்லைன் பக்கத்தில் ஒரு கேப் இருக்கிறத அது கண்டுபிடிச்சிருச்சு. இந்த கேப்ல எப்படி போகணுமோ அதுக்கான எல்லா வழியுமே அது செய்யுது. எவ்வளோதான் எடுத்து போகணுமோ அது மேலே போட்டு ஏறி சேஃபாக ஏறி அந்த ஓட்ட வழியா எட்டி பார்க்குது. எட்டி பார்த்தது மட்டும் இல்லாமல் அது வழியா வெளியே வந்து சேஃபாக கீழே இறங்கினோடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு அவங்க ஒய்ஃப் பார்த்துறாங்க. வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போடா போய் அவர் வந்து எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுமோ பண்ணடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. வேகமாக அவர் எடுத்த இடத்துக்கே போய் அந்த நாய்கள் எல்லாம் திரும்ப வெறுப்பேத்துது. இதை பார்த்தோன்னே அவருக்கு இன்னும் ரொம்ப கடுப்பாயிருது. நீ எப்படி இதுல இருந்து தப்பிச்சு வந்த, இப்பயும் வந்துட்டியா நீ அப்படிங்கிற மாதிரியே டோகோ கிட்ட பேசிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா இப்போ இருக்க பிரசன்ட் நிலைமையை காமிக்கிறாங்க. அங்கே வந்துட்டு அவர் வந்து ஸ்டே பண்ண இடத்துல வந்துட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஹீரோ சொன்ன ஐடியாவுக்கு வந்து ரொம்பவே மிரண்டு போயிடுறாரு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஏரி இருக்கும். அந்த ஏரி வந்துட்டு பனியால உறைஞ்சு போயிருக்கும். அதை கிராஸ் பண்ணி நாங்கள் போகிறோம். ஏன்னா இதனால எங்களுக்கு ஒரு நாள் மிச்சமாகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, இது ரொம்பவே டேஞ்சரான ஒரு முடிவு, இப்படி போகாதீங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்றாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ கேட்காம நாங்கள் அந்த வழியாக தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த தங்கியிருந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கிளம்பும்போது மற்ற நாய்ங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் பயந்து தான் நிற்குதுங்க. ஆனால் டோகோ வந்துட்டு பயந்த மாதிரியே தெரியல. முஷர் என்ன பண்ணுறாரு, அதாவது செப்லா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோகோ கிட்ட போடா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அது கொஞ்சம் கூட பயப்படாமல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியில் இறங்கி ஓட ஆரம்பிக்குது. அவங்க அந்த ஏரியில் போக ஆரம்பிச்ச கொஞ்சம் தூரத்திலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் அடைய ஆரம்பிக்குது. ஏரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சோன்னே எல்லா நாய்களுமே பயப்பட ஆரம்பிக்குது. பின்னாடி இன்னும் செப்லா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோகோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. சரி டோகோ, இதுக்கெல்லாம் பயப்படாத, நம்ம யாருன்னு தெரியும்ல, இது நம்ம யாருங்கிறத எல்லாத்துக்கும் காட்டணும், போடா நீ பாட்டுக்கு போடா, அதெல்லாம் பார்க்காதரா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி அங்க இருக்க ஸ்லட்ல இருக்க மற்ற எல்லா நாய்கள்கிட்டயுமே அவங்க பேரெல்லாம் சொல்லி பேசுறாங்க. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் நம்ம வந்து திறமையான டீம், அதனால இதை பார்த்து பயந்தீங்கன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணி பேசிக்கிட்டே போறாரு. இந்த மாதிரி அவங்க நாய் கூட பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு லாங் ஷாட்ல வந்துட்டு, அதாவது கழுகு பார்வையில வந்துட்டு அந்த ஏரியை வந்து காமிக்கிறாங்க. அந்த ஏரியை காமிக்கும் போது நமக்கே ஒரு பிரமிப்பா இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு வந்து அந்த ஏரி வந்து விரிசல் அடைச்சிட்டு இருக்குங்கிறத அந்த ஷாட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த டைம்ல அந்த ஊரோட மேயர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்க கிராமத்துல வந்துட்டு டிப்தீரியாங்கிற ஒரு நோய் வந்து மோசமான நோய் வந்து பரவிட்டு இருக்கு. இதுக்கான தடுப்பு மருந்து இந்த கிராமத்துல இருக்கு, அதாவது லேனாங்கிற கிராமத்துல இருக்கு. இதை கொண்டு வரதுக்கு இவ்வளவு பெரிய பனிப்புயல்லையும் ஒரு தனி மனிதர் வந்துட்டு அவரோட நாய்களை மட்டும் கூட்டிக்கிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத நியூஸ் பேப்பர்ல கொடுக்குறாங்க. இந்த நியூஸ் வந்துட்டு எல்லா சிட்டிஸ் கிராமம் எல்லாத்துலயுமே ரொம்ப வைரலா பேசப்பட்டுருது.
இந்த டைமில் நம்ம செப்லா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக அந்த ஏரியை வந்துட்டு கடந்துடுறாங்க. ஏரியை கடந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே கங்க்ராட்ஸ் பண்ணுறாரு. நல்லபடியாக நம்ம கடந்துட்டோம், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா கங்க்ராட்ஸ் பண்ணுறாரு. அந்த ஏரியை கடந்தவொடனே ஒரு ரோட் ஹவுஸில் வந்து அவர் தங்குறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ரோட் ஹவுஸில் வந்து இவர் போய் தங்க போகிறாரு. அங்கே வந்துட்டு ஒருத்தர் வந்து இவங்களை கவனிச்சிக்கிறதுக்காக இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போதுமே இந்த இடத்துக்கு வர நாய்கள் வந்து எல்லாமே சோர்வாக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்க நாய்களும் சோர்வாக தான் இருக்குது. ஆனால் ஒரு நாயோட கண்ணை மட்டும் பாருங்களேன், சுத்தமாக சோர்வே இல்லை. இப்படி ஒரு நாயை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. உண்மையிலே இது ரொம்ப பெரிய நல்ல டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து தான் செப்லா சொல்கிறாரு, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த டாகை வந்து நான் ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை 3 வாட்டிக்கு மேலே நான் விற்க பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஃப்ளாஷ்பேக் போயிடுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம செப்லா வந்துட்டு ஒரு வண்டியில் வந்துட்டு நம்ம டோகோவையும் அவங்க ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ரொம்பவே சோகமாக இருக்காங்க. இங்கே பாருமா, நீ பேசலாம் இப்படி வச்சுக்காத. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா என் டாக்னாவே எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் தான். இதை வந்து நான் பெட்டாக வளர்க்குறதுக்குலாம் நான் ஆள் இல்லை. அதனால இதை நான் கொண்டு போய் விற்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் இதெல்லாம் காதில் வாங்கின மாதிரியே தெரியல, சோகமாகவே தான் இருக்காங்க. கடைசியாக ஒரு லேடியோட வீட்டில் வந்துட்டு இந்த டாகை போய் விடுறாங்க.